ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய வேலைகள் நான் என் கடையில் இன்றைக்கி வேலைகள் என்ன பார்த்தேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாதா ப்ளவுஸ் ஒரு 4 ப்ளவுஸ் அர்ஜென்ட் ப்ளவுஸு, 2 ப்ளவுஸ் ஏற்கனவே தைச்சிட்டேன். அந்த 2 ப்ளவுஸு மீதி இருக்குது. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸு கட்டிங் பண்ணுறதோட ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம இன்னுமே ஸ்லோவாக பார்த்து ஸ்டிச் பண்ணணும். அதுவும் இந்த சாதா ப்ளவுஸ் ரொம்பவுமே ஸ்லோவாக ரொம்ப இழுக்காமல் தைச்சாதான் அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். இல்லைன்னா ஷோல்டர் லூஸு, கையில் சுருக்கம், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரும். அதனால் சாதா ப்ளவுஸு தைக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் இழுக்காமல் ஸ்லோவாக தைச்சி பாருங்கள். அப்போ ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ பேக் சைடு, ஃப்ரண்ட்டு, பட்டி எல்லாமே தைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்லீவ் தைச்சிட்ருக்கேன். பிகினர்ஸ் ஒரு ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒரு பிகினர்ஸான எல்லாத்துக்குமே. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதில் என்ன தப்பு அப்படின்றத அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த தப்பை அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சரி பண்ணிங்கன்னா, நம்ம இந்த தப்புக்கு இதை தான் சரி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ப்ளவுஸில் அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ப்ளவுஸ் உங்களுக்கு செட் ஆயிரும். நம்ம பயந்து ப்ளவுஸ் வாங்காமல் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் தைரியமாக அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லியே வாங்குங்க. இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியே நீங்கள் வாங்குங்க. ப்ளவுஸை வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்குமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க பாருங்கள். எனக்குமே தப்பு வரத்தான் செய்யும். இன்னுமே நான் தப்பு பண்ணுவேன். இன்னுமே ஷோல்டர் லூஸு லைட்டாக ஏதாவது ஒரு ப்ளவுஸில் வரத்தான் செய்யும். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இழுத்து தைச்சிருப்பேன். அதனால் அந்த ஷோல்டர் லூஸ் ஒரு பக்கம் வராது, லெஃப்ட் சைடு வராது. பார்த்திங்கன்னா ரைட் சைடு தான் வரும் எனக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் நிதானமாக ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் அவ்வளோவா வராது. ஆனால் சாதா ப்ளவுஸில் தான் ரொம்பவுமே வரும். சாதா ப்ளவுஸ் தைக்கும்போது தான் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னுமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக நான் ப்ளவுஸ் கட்டிங் சொல்லித்தரேன். ஓரளவுக்கு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
ஸ்லீவுமே வந்து பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா வந்து அது இழுத்தாலே ப்ளவுஸில் வந்து நம்ம கைக்கு கிட்ட வந்து நிறைய சுருக்கங்கள் வரும். அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்லீவை இழுக்காமல் தைங்க. பொதுவாகவே சாதா ப்ளவுஸை இழுக்கவே கூடாது. இழுத்தாலே எல்லா இடத்துலையுமே லூஸ் வரும். அப்புறம் ப்ளவுஸே லூஸ் ஆயிரும். இழுக்காமல் தைக்கிறது தான் நல்லது. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து 34, 36 இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து மூணு லைன் போடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 ஸ்டிச் போடுங்க. ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும். பிசுரெல்லாம் கட் பண்ணிடணும். ஏற்கனவே நான் 2 ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன்ல. இது 3ஆவது ப்ளவுஸ் தைச்சாச்சு. இனி 4ஆவது ப்ளவுஸ் இதை ரெட் கலரு இதை தைக்கணும். ஸோ ஒரே கஸ்டமரோடது தான் இந்த ப்ளவுஸு. ஸோ அடுத்து இதை வந்து நான் ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன். இந்த பேக் சைடு டாட் பிடிக்கிறதுல கொஞ்சம் நல்லா பிடிச்சிங்கன்னா வந்து இடுப்பு வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும், தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். இந்த ப்ளவுஸை தைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சாரியோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும், லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு வந்து மறுநாளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சாரீ அந்த கஸ்டமர் கொடுத்தது. ஸோ அதை தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடித்து நான் அந்த ப்ளவுஸை காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய தேங்க்ஸ்.